Hi, hello, welcome to Parallel Twin. So last episodes-லாம் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ஆல் ஓவர் இந்தியா ரைடோடது. ஸோ இந்த எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் வந்து நம்ம கவர் பண்ணோம், ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ பார்ப்பீங்க. நான் நிறைய பேர் வந்து பர்சனலாக எங்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கூட இருக்கவங்களாக இருக்கட்டும், நீ நிறைய பிளேசஸை விசிட் பண்ணலாம், நான் பிளேஸோட நேம் ஏன் சொல்லலை அப்படின்ட்டு. ஸோ எபிசோட் வைஸாக போதுங்களா, நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுற அந்த குதிரை கடிவாளை கட்டின மாதிரி அதை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு அந்த பிளேஸை பற்றி வீடியோவில் சொல்லணும், அந்த ஒரு பெரிய க்யூரியாசிட்டி எனக்கு இல்லாமல் போச்சு. பட் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் வந்து அந்த இடத்தோட பேர் நான் சொல்லலை, நான் கீழே நோட்டிஃபிகேஷனாக பாப்பப் மாதிரி சின்னதாக கீழே லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறோன்றது ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஆல் ஓவர் இந்தியா வந்து கவர் பண்ணியிருக்கோம் 64 மாடல் ஸ்கூட்டரில். ஸோ ஆல் ஓவர் இந்தியானா சும்மா பேருக்கு ஆல் ஓவர் இந்தியா கிடையாது, இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட், எல்லா யூனியன் டெரிட்டரியும் கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் அந்தமான், நிக்கோபார், லட்சதீப், இந்த 3 தவிர மீது எல்லா இடமும் கவர் பண்ணியாச்சு நம்ம இந்தியாவில், அது இந்த 64 மாடல் ஸ்கூட்டரில். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த எபிசோட் பார்க்கலாம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வியூ வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் இது எல்லாத்தையுமே போட போகிறேன், ஏன்னா இது எல்லா வியூவும் எல்லாரும் காட்டியிருப்பாங்களான்ட்டு கண்டிப்பாக தெரியாது. ஸோ ஒரு இடத்தோட வியூ எப்படி இருக்குது, அந்தந்த லேண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் மெயினாக நான் எல்லாத்தையும் எபிசோட் வைஸாக வந்து போட்டுட்ருக்கேன். ஐயோ, ஏதோ காற்று இறங்கின மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி, பச்சைக்கிளி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பையன் கொஞ்சம் தும்பிக்கிட்டே போகிறான், ஏன்னு தெரில. பட் ஆனால் ரெஸ்ட்டு கொடுத்தா நம்ம வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியாது. டே ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிடலாம், 10 கிலோமீட்டர் எப்படியா ஓட்டிடலாம், இப்படியே ஓட்டிடலாம். 2 பேரும் 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெரிய சிட்டி வருது சொன்னேன்ல, ஸோ அது இந்த சிட்டி தான். இங்கே வண்டி நின்றுருக்கு, ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த சிட்டியில் தான் வந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா, என்ன ஆச்சுன்னா வந்து ரூம் வந்து இங்கே எதுவும் கிடையாதான், இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் ரூம் இருக்கான். சரி, அதான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் பேசாத உங்கள் இடத்துலையே வந்து டென்ட் போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் எப்போ இருட்டோன்னு இந்த ஏரியா தெரில, கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. சரி, நான் ஓனர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓனர் வந்து நோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கேட்டேன் எத்தனை மணிக்கு இருட்டும் அப்படின்னு கேட்டேன். மேபி இன்னும் ஒரு 1 hour ஆகும் அப்படின்னாங்க. சரி, ஓகே ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், சூடாக மேகி ஆர்டர் போட்டு, அந்த மேகியில் எப்படி அவ்வளோ காரம் கொண்டு வந்தாங்கன்னே தெரிலங்க. சரியான காரம், பச்சை மிளகா மட்டும் செவி அப்படியே போட்டார் போல். நான் இனிமேட்டு எங்கே சாப்பிட்டாலும் சொல்லணும் போல். எனக்கு அப்படியே விற்கல வர ஆரம்பிச்சிச்சு காரம். அப்போ எவ்வளோ இருக்கும் பாரு, அவ்வளோ இருக்குது காரம் அதில். நான் இப்போது அது வந்து எடுத்த சில்லி பீசஸ் மட்டும் சேர்த்தா 3 சில்லி வந்துடும், முழு சில்லி. அது இப்போ எவ்வளோ சில்லி ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் போகணுமா அட் அ டைமுக்கு. ஸோ நம்ம பின்னாடி வேறு வண்டி வருது பக்குன்னு. எப்போ அடி ட்ரெயின் போகிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க எனக்கு. செம சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. பயமாக இருந்துச்சு, அதுதான் வந்து நான் அவ்வளோ அழகாக சொல்கிறேன். எஸ், அவ்வளோ பயம் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பனி உருகி போயிட்டுருக்குங்க கீழெல்லாம். தலைவா ஏறிடு, தயவு செஞ்சு ஏறிடு. அவ்வளோதான் வந்தாச்சு. அவ்வளோதான். இப்படி தாங்க ஒரு நாளையும் கூட பேசிக்கிட்டு போட்டிக்கிட்டு இருக்கேன். இவருங்க பசங்க சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்ம சில்லுன்னு இருக்குங்க இங்கே. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்குங்க இந்த இடம் தான். ஏன்னா லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா அப்படியே அந்த சைடு போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் ஸ்பீடாக வந்துடக்கூடாது. எப்போ இந்த ரோடை நீங்கள் நிறைய பேர் வந்து
இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இந்த ரோடு தான். ஸோ லேண்ட்ஸ்லைட் ஆகிற மாதிரி சைடில் இப்படி போகிற மாதிரி இந்த கார்னரில் போகிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரோடு எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது பாருங்கள் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம ஒரு தம்பி ஆக்சுவலாக மீட் பண்ண தெரியுமாங்க, சைக்கிள் ரைடரு. ஸோ இந்தியா ஃபுல்லாக நேபாள் பூட்டான்லாம் கேரளாலேருந்து போகிறாரு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் தள்ளி இருப்பான் போல். தம்பி வந்து எனக்கு இது ஜம்மு காஷ்மீர் சிம் வாங்கினோடனே கால் பண்ணிட்டான். அவனே வந்து அங்கே போயிட்டாங்க. நம்ம இப்போ தான் போகிறோம். நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா என்னோட லக்கேஜ் வந்து வர லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ரீநகர் போயிருப்போம். இன்றைக்கெல்லாம் ஸ்ரீநகரில் என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம் பயங்கரமாக. என்ன பண்ணுறது, ஒட்டடு. ஸோ இங்கே பாருங்க, ஒரு டனல் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ எல்லா லாரியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கோஷி பிரிட்ஜ். எப்பா ஷீட்டெல்லாம் கிழிஞ்சிருக்குங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெமரபுளான ஒரு இடம். இதெல்லாம் எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு தள்ளியிருப்பாங்க தெரியுமா. பட் எனக்கு வந்து அதில் ரீல்ஸ் போடுற அளவுக்கு மைண்ட் இப்போ இல்லை. மேபி நான் வீடியோஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஃப்யூச்சரில் நம்ம ரைடு எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே இன்ஸ்டாகிராமில் ஒன்று ஒன்றா நான் ரீல்ஸ் போடுறேன் கண்டிப்பாக. டைம் வந்து 6:30 ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓய் தம்பி, என்னை தள்ளி விட்டுருவ போல நீ வரத்தை பார்த்தா. ஸோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜு மேலே தாங்க போக போகிறோம். கொஞ்சம் அப்படியே பதட்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிரிட்ஜு மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை. அது ஏன்னு தெரியல. ஸ்லோவாக போயிட வேண்டியது தான் அப்படியே. அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான். ஸோ நம்ம ப்ரோ அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. ஆஞ்சி பிரிட்டிஷ் பிரிட்ஜ். British era bridge. British era. Okay. Right now you are in Ramban. Ramban. Yes. Okay. So இந்த இடம் பேர் வந்து 150 km away from the Srinagar. Yeah. Approximately 150. The road is little bit damaged here because of the construction. ஸோ இந்த ஏரியாவோட பேர் வந்து ராம்பனா. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பிரிட்ஜாங்க இது. ஸோ இப்போ தான் நம்ம ப்ரோ வந்து இந்த பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரிலாம் சொன்னார். ஃபுல்லாக வுட்டு தான். 10 கிலி எவ்வளோ சவுண்டுக்கு அப்பா செம சூப்பராக இருக்குங்க. இது இன்னொரு வாட்டிக்குள்ளே போகலான்னு தோணுது எனக்கு. அப்பா आपको बुला रहे हैं पीछे. सॉरी, ऑफिसर बुला रहे हैं आपको. ऑफिसर बुला रहे हैं पीछे. I can't understand Hindi. One officer he taught me you how to meet them after them. Where is they? Here. Okay. ஸோ எஸ், என்னடா இவன் ஆஃபீஸர் கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன். அப்புறம் இப்போ நான் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா. அந்த வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கேமரா ஆஃப் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து சாப்டர் முடிஞ்சு. ஸோ என்னென்னா அவர் வந்து ஆஃபீஸர் புலார பீச்சே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பின்னாடி வந்து இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்றாரு, என்னை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. சரின்ட்டு நானும் ஐயோ என்னடா நம்ம ஏதாவது ஏடாகூடமான இடத்துல நுழைஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு ரூட் நேவிகேட் பண்ணாங்க. ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்க வந்து சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் அவங்கள போய் இவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிட்றாரு ஒரு ஆஃபீஸரு, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருக்கு பாய் சொல்லிவிட்டு நானும் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இன்பிட்வீன் என்னாச்சுன்னா, நம்ம சைக்கிள் தம்பி ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருந்துருப்பீங்க. அவனை வந்து ஒரு வாட்டி நம்ம இதில் இங்கே குஜராத் சம்திங் அங்கே ஏதோ மீட் பண்ணியிருந்திருப்போம். அந்த தம்பியும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இருந்தான். பாருங்கள், பைக்கில் போகிறோன்னு நானும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். என்னென்னா வண்டி நிறைய பிரச்சனை, அங்கங்கே நடுவில் ஸ்டே போட்டு வண்டி ரெடி பண்ணுற அந்த ஹிஸ்ட்ரிலாம் நடந்துச்சு. அதெல்லாம் ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த சினாரியோவில் என்ன ஆச்சுன்னா, ஸோ அந்த பையனுக்கும் வந்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்க என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன், நீங்கள் வந்து அங்கே எங்கே இருக்கியோ அங்கேயே இருன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு யூட்டர்ன் பண்ணி வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸர், நானும் பயந்துட்டேங்க. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான், இவர் வேறு மிலிட்ரி காஸ்டியூமில் வேறு இருந்தாரா, சும்மா பக்குன்னு ஆகிடுச்சு.
அவர்கிட்ட சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு. ஸோ அவங்களோட கடை ஒன்று இருக்குங்க, சும்மா டெக்கத்லான் மாதிரி ஒரு சின்ன ஸ்டோர், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரக்கிங்க்கு இந்த மாதிரி ஸ்டோர்லாம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து இவர் என்னை வந்து நோட் பண்ணியிருக்காருன்னு அவங்கள க்ராஸ் பண்ணும்போது. ஸோ அவரும் விண்டேஜ் நம்மள மாதிரி விண்டேஜ் லவ்வர் போல், அதனால என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. இவர் வந்து சும்மா இல்லாமல் பக்குன்னு ஆக்கி விட்டார், ஆஃபீஸை கூப்பிட்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எக்ஸ் மிலிட்ரி மேனு. ஸோ இவங்க வந்து இப்போ உள்ள ஆர்மியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒன்று ஆஃபீஸர் கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்டு நானும் போய் அவரை பார்த்துட்டு பயந்துகிட்டே பேசுகிறேன். நல்ல நேரம் அவருக்கு நல்ல இங்கிலீஷ் புரிஞ்சிச்சு. நம்மளும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசி அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் குழப்பி விட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இது மாதிரி இருக்குது, இது மாதிரி ரைட்லாம் வச்சு இது மாதிரி ரைட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே இன்னும் அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கின மாதிரி தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து அது ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா சுற்றி ஒரு 5 பேர் 5 ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து நிற்கிறாங்க. அப்போ கூட இவரும் வந்து இருந்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியாத அந்த ஒரு, அப்போ கேமரா ஆனில் இருக்க ஞாபகத்தில் நானும் மிரர், எப்பவுமே யூஸ்வலாக கேமரா ஆன் பண்ணால் மிரர் பார்ப்பேன். அந்த பதட்டத்தில் மிரரையும் நான் வந்து பார்க்காம அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா அந்த ஆஃபீஸரை பார்த்து பேசிவிட்டு ரொம்ப ரைடெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்காக ஒரு சைக்கிள் தம்பியும் போயிருக்கான், ஸோ அவனை நான் அப்படியே கூப்பிட்டு கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, நீ வந்து எனக்கு பிடிச்ச விண்டேஜ் வண்டியில் நீ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க, ஸோ நீ இன்றைக்கி ஒரு நாள் என் கூட தான் ஸ்டே பண்ணணுன்ட்டு சொன்னோடனே சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா எனக்கு அந்த வில்லேஜ் வந்து இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இருட்ட ஸ்டார்ட் ஆனோம். எனக்கும் வந்து பயம் வந்துடுச்சு, ஏன்னா ரோடெலாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதனால சரி ஓகே நான் உங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து என் முன்னாடி போயிட்டுருக்கான், ஸோ அவனை வர வச்சுட்டு அவனையும் எங்கே ஸ்டே பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக பேச்சுலராக தான் இருக்கேன், என் ஃபேமிலி வந்து ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கால் பண்ணி அவனையும் வர வச்சு ஸ்டே போட்டு அவர் வீட்டில் தான் நைட் தூங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, அதாவது தூங்குறதுக்குலாம் முன்னாடி அந்த பையனை வர வைக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னலாம் ஆச்சுன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் இதுக்கப்புறம். ஸோ ராம்பன் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே வியூ பாருங்கள். ஸோ இவங்க 3 பேருமே வந்து நம்மளை வந்து விடவே மாட்டுறாங்க. ஸோ நம்ம ப்ரோவோட இவங்க 2 பேரோட ஸ்டோர் தான் இது. ஸோ நம்ம ப்ரோவோட வீட்டில் தான் போய் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரோ வந்து அவர்கிட்ட எதுவும் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் எனக்காக வந்து சூப்பெலாம் ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக டப்புன்னு சூப்பெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பெலாம் வந்து ரெடியாக இருக்குது, 3 சூப் இருக்குது. ஸோ நம்ம சைக்கிள் ரைடரும் வந்து வந்துட்டுருக்காரு. We are waiting for the cycle person. Yeah. ஸோ நம்ம தம்பி வரான், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவனும் இன்றைக்கி நம்ம கூட தான் வந்து ஸ்டே பண்ண போகிறான். ஸோ நம்ம ப்ரோவும் வந்து எஸ்டி வச்சுருக்கேன். ப்ரோ show me your bikes, I will show in my YouTube channel. My mobile only. No problem. I will send you. No, you can directly show. I can get your feelings on your face. I can capture both. Classic D250 1983 model. Okay. Show me your RX. This is my RX, single seater modified. I will show the modified picture also. Wait. Where it is? Here it is. These are stages of modification. Like it was earlier like this, then it was modified like this, then it was modified like this. One more bike I will show you. This is a Yamaha RX. I dismantled the engine. Okay. Sold all the scrap, kept the engine with me only. Okay. Yamaha RX. This is my Thunderbolt limit. This is a SD. I saw it earlier. That's it. ஸோ எங்கே போனாலும் இந்த மாதிரி பைக் ரேஸ் உள்ள ஆட்களை வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். This is my Enfield. It's Chennai number only. It's Chennai. Yeah. I designed those panniers myself in Chennai only, with my friends and all. So you will not find the steel panniers, not like this. So I put them in There's the bag. a lot of space in it. Yeah, but this is too much big. It's too big. Too big. ஸோ ஒரு வழியாக நம்ம தம்பி வந்து வந்துட்டான். Brilliant. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. அவனுக்காக 2 கிலோமீட்டர் வந்து தள்ளி இருந்தான். Crazy, hello. When being a cyclist, please. Hello. Being a cyclist, செம்ம மூச்சு வாங்குது அவனுக்கு. Sorry. I told you no, you can't understand Hindi. अब हिंदी बोल है ना, मुझे पता है कि साइकिल को वापस लाने में अगर बोला 2 किलोमीटर या 500 मीटर ही वापस आना है ना, तो बस आगे जाने दो, वापस नहीं आना मेरे को. Cycling is so hard, I understand. Thank you. ஓகே, ஆக்சுவலாக இந்த சீன் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த பையன் வந்து ரிட்டர்ன் வந்த அந்த சீன் அப்போ அவங்க கான்வர்சேஷன் என்னவாக இருந்துச்சுன்னா,
ஒரு சைக்கிளிஸ்ட்டாக ஒரு 500 மீட்டர்ஸ் 600 மீட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம போகிற டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு ரிட்டன் ஆகிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் எனக்காக நீ வந்தது ரொம்ப நன்றின்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், நான் வீடியோ கட் பண்ணிட்டு அவனை பயங்கரமாக தமிழில் பேசி கலாய்ச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் பேசி அந்த கான்வர்சேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அந்த டே வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு டே. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரக்கிங்லாம் வந்து போனோம். அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்ப்பீங்க. ஸோ வீடியோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஆல் ஓவர் இந்தியா ரைடோட எல்லா வீடியோஸும் வந்து வரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக.